டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து 12th முடிச்சவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே, வருடம் அக்னிபாத் அப்படின்ற ஸ்கீம் வழியா ராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் உள்ளிட்ட முப்படைகளுக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 காலி பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுல ஏர்ஃபோர்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் மட்டும் 3000 வேக்கன்ஸ் வந்து சாலிடா ஃபில் பண்றாங்க. ஸோ இதுல இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு வேக்கன்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. வந்து ஜாயின் பண்ணுங்க, 100% வெற்றி பெறலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோல இந்த செலக்ஷனை பத்தின A to Z டீடைல் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே எலிஜிபிள். நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க அன்மேரிட் மேல் ஆர் ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஓபன் ஆகுது அப்படின்னா 7 ஜனவரி 2025 இருந்து 27 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்னிபாத் வாயு அப்படின்ற ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்ல அவைலபிளா இருக்கும். அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ லிங்க் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் என்னைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 22 மார்ச் 2025. நீங்க இப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் 22 மார்ச் 2025 நடக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் இந்த பிட்வீன் டேட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. அது ஜாயின் பண்ணுங்க, ஒரே முயற்சியில 100% வெற்றி பெறலாம். சரிங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அன்மேரிட் மேல் ஆர் ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற எலிஜிபிள் கிரைட்டீரியா. ஸோ ரெண்டாவது உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப். ஏஜ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 1 ஜனவரி 2005 இருந்து 1 ஜனவரி 2005 இருந்து 1 ஜூலை 2008 நீங்க இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். நீங்க இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண வில்லிங்கா இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா அப்படின்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும். சார் நான் 12th சயின்ஸ் குரூப் கிடையாது, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது 12th சயின்ஸ் குரூப்பும் அப்ளை பண்ணலாம், நான் சயின்ஸ் குரூப்பும் அப்ளை பண்ணலாம். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல அப்ளை பண்ணலாம். ஆனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா ஈச் சப்ஜெக்ட்லயும், அதாவது ஓவரால் பர்சன்டேஜ் உங்களுக்கு 50 வரணும், இங்கிலீஷ்ல மட்டும் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். இதே நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஓவரால் உங்களுக்கு 50% மார்க் வேணும், இங்கிலீஷ்ல மட்டும் மினிமம் 50% மார்க்கள் வேணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ 12th நான் படிக்காம டிப்ளமோ பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோல ஓவரால் 50% மார்க் எடுத்திருக்கணும். ஸோ ஈச் சப்ஜெக்ட்ல வந்து அதாவது இங்கிலீஷ்ல மட்டும் பார்த்தா அப்படின்னா 50% மார்க் எடுத்திருக்கணும். ஸோ இவ்வளவுதான் டிப்ளமோ கேடருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்வு கட்டங்கள் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் போவீங்க. ஸோ பிசிக்கல் டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கலி யூ ஆர் குவாலிஃபைட் அப்படின்னா ரிட்டன்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்ற அடிப்படையில ஃபைனல்ல செலக்ட் ஆக போறீங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கட்ட தேர்வுகள் இருக்கும். நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா உங்களுக்கு 2 கட்ட தேர்வுகள். ஆனா இந்த எக்ஸாம் 12th பேஸ்ல இருக்காது, நான் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு 10th பேஸ்ல இருக்கும், சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு 12th பேசிஸ்ல இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல நெகட்டிவ் மார்க்கும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ 0.25 ஒரு கொஸ்டின் தப்பா அடிச்சீங்க அப்படின்னா 0.25 உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது. இவ்வளவுதான். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் ஹைட் வந்து நீங்க 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ரன்னிங் பொறுத்த வரைக்கும் பிசிக்கல்ல 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ஈஸி. ஆண்கள் வந்து 7 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும், பெண்கள் வந்து 8 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்க 10 புஷ்அப்ஸ் எடுப்பீங்க ஆண்கள் வந்து 1 நிமிஷத்துக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 minutes பிரேக் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததான் 10 சிட்அப்ஸ் எடுப்பீங்க 1 நிமிஷத்துக்குள்ள.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பிரேக்ல 20 ஸ்குவாட் எடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ள. ஸோ இவ்வளவுதான் பிசிக்கல் டெஸ்ட் ஆண்களுக்கு. பெண்கள் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்க 8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 சிட்அப்ஸ் 1 நிமிஷம் 30 செகண்ட் டைம் தர்றாங்க. ஸோ ரன்னிங் முடிச்ச 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க இதை பண்ணணும் 1 நிமிஷத்துக்குள்ள. அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் டோட்டலா 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும் 1 நிமிஷத்துக்குள்ள. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் போவீங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது அந்த சூழல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கான தேர்வு தான். ஸோ அதை கடந்து வர போறீங்க. அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதை பத்தி நான் டீடைல்டு வீடியோவா ஒரு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தேன் அப்படின்னா ஃபைனல் மெரிட். இதுல செலக்ட் ஆகிட்டீங்க 3 ஸ்டேஜ்லயும் ரிட்டர்ன்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷியோரா 100% ஃபைனல் வந்துருவீங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது ஆர்மி நேவி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலயும் நேவில மெடிக்கல் அசிஸ்டன்ட்லயும் எஸ்எஸ்ஆர்லயும் பார்த்தா அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்ல இருந்து அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணியிருப்போம். ஒரே கேண்டிடேட் பார்த்தா அப்படின்னா 2 தேர்வுலையும் கிளியர் பண்ணி 2க்கும் ஆர்டர் வாங்கியிருக்காரு. மற்ற இடங்கள்ல நேவி ஏர்போர்ஸ்ல எவ்வளவு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லல தெரியல எனக்கு. ஆனா நம்மளோட அகாடமில நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை என்னால 100% பாஸ் பண்ண வைக்க முடியும். நான் நடத்தக்கூடிய கிளாஸஸ், நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அடுத்து டெஸ்ட் பேட்ச் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட். நீங்க வில்லிங்கா இருக்கீங்க ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில 100% வெற்றியோட யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு உங்களோட லட்சிய கனவை நிறைவேற்றி தர. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.